ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. சரியா? அதனால் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த கிரேஸ் மார்க்கோட அப்டேட் வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழுக்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அப்டேட் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்போஸ் ஒன் வேர்ட்ஸுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் வந்து இன்னும் தெளிவாக நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட்ஸுக்கு ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கை பற்றி நம்ம என்னாச்சு பார்த்தா அப்டேட் வந்து கொடுக்கலாம். இப்போ 14th ஒன் வேர்ட்லேருந்து பார்க்கலாம். 14th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ. சரியா? மல்லி ப்ளஸ் இலை, அது வந்து உயிர்மை, அதை பார்த்துங்க. 13th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி, அதாவது இ ஆப்ஷன். 12th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஇ ஆப்ஷன். சரியா? 11th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி பண்புத்தொகை. அதுக்கப்புறம் 10th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அதாவது ஆ. சரியா? பற்றுகள் அகலும். அதுக்கப்புறம் 9th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆ. சரியா? வினை. அதுக்கப்புறம் 8th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் யானை, அதாவது குறும் புதினம். சரியா? அதுக்கப்புறம் 7th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி ஆ, பி ஆப்ஷன். 6th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். சரியா? அதாவது மறதியால் கெட்டவர்களை, அப்படி அதான் ஆன்சர். அதுக்கப்புறம் 5th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி, அதாவது இ ஆப்ஷன் ஆசிரியர். 4th ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி 45. அதுக்கப்புறம் 3rd ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ. சரியா? டி ஆப்ஷன் வந்து டி. அதுக்கப்புறம் 2nd ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. சரியா? அதாவது ஏ, ஊருக்கு உதவுவது. சரியா? அதுக்கப்புறம் இங்கே தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுக்கு வந்து நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. நிறைய பசங்க என்ன எழுதி வச்சிங்க அப்படின்னா பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்தனால என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதாவது ஆதி நீடல் அதோட ஆன்சர். சரியா? அந்த மாதிரி பொறுத்துகன்னு சொல்லி போட்டு எழுதிருக்கீங்க. அப்போ அப்படி எழுதினாதான் எங்களுக்கு வந்து மார்க் கிடைக்குமா, இல்லை ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்காம விட்டுட்டாங்களே சார், ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்காம விட்டனால எங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நாம் இது வரைக்கும் விசாரித்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. சரியா? அதனால அதாவது இந்த கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணியிருக்கணும். சரியா? அதாவது கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நம்பர் மட்டுமாவது போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் இருக்குது. சரியா? அதனால் அதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் வந்து மேக்ஸிமம் வந்து வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பொறுத்துக்க கொடுத்துருக்காங்கல்ல, அதை என்ன பண்ணுச்சு பார்த்தா சரியான வகையில் நீங்கள் என்ன சொல்லுவது எழுதி பொருத்தி எழுதிருக்கணும். சரியா? மேக்ஸிமம் வந்து அங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. ஏன்னா நமக்கு என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தா இது வந்து சூஸ் த பெஸ்ட். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள 4 மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் அதாவது விடையினையும் சேர்த்து எழுதவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ 4 மாற்று விடைகள் அப்படிங்கிறது என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கல. சரியா? ஆப்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்கல. அதனால கிரேஸ் மார்க் கண்டிப்பாக 1 மார்க் இருக்குது. வேற எந்த இடத்துலையும் நமக்கு மிஸ்டேக் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டில் மட்டும் நமக்கு மிஸ்டேக் இருக்குது. அதனால கிரேஸ் மார்க் 1 மார்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.